ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். டைட்டிலில் பார்த்துருப்பீங்க என்ன இது ரைஸுன்னு. ஆமாம், இது ஒரு அர்ஜென்ட்டான டொமேட்டோ ரைஸ். ஏன் அர்ஜென்ட்னா, காலையில் ஏஞ்சி என்ன செய்கிறது பரபரப்பாக லேட்டாக எழுந்துச்சா இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட் ரைஸு செய்கிறது. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, அப்புறமா கீ, இது நல்லா ஹீட் ஆனணும். ஒரு பெரிய ஆனியன் வந்து நல்லா ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கிறேன். ஆயிலில் கருவேப்பிலை சேர்க்கணும். இப்போ ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணுன்னு இல்லை, ஜஸ்ட் கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஒரு குயிக்காக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் ஆனன்ட்டுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இது ஒரு பிங்கிஷ் கலரில் இந்த ஸ்டேஜில் கலர் சேஞ்ச் ஆனணும். ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி, அது கூடவே தக்காளி, ஒரு 3 தக்காளி. பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா 2 தக்காளி, மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா 3 தக்காளி. இப்போ இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தக்காளி ஸ்மாஷ் ஆகிற மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே இந்த ஸ்டேஜில் இஞ்சி போட்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் நான், அப்போ தான் அடி பிடிக்காது. சரி, இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு, தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிறதுக்கு. ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி, பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு போட்டோன்னு சீக்கிரமாக தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். ஸ்மாஷ் ஆனோன்னா ஒரு 2 மினிட்ஸ் விடலாம், சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. ஒரு குயிக்காக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி, பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கேன். அரிசி நான் ஒரு கப்பு 1.5 கப்பு எடுத்திருக்கேன், அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு குயிக்காக மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு உப்பு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசிக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்குவேன் நான் இப்போ. ஆனால் டேஸ்ட் வைஸு சூப்பராக இருந்துச்சு. இது நல்லா ஒரு கொதி வந்தோன்னா இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அரிசி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நான் வாஷ் பண்ணி ஊற வைக்க மாட்டேன் தண்ணியில், அப்படியே வாஷ் பண்ணி அப்படியே வச்சுடுவேன். அந்த தண்ணியிலேயே அது ஊறிடும், அதனால சாப்பாடெல்லாம் நம்மளுக்கு உதிரியாக நல்லா வரும். இப்போ இது நல்லா கொதி வந்தோன்னா ஒரு 2 விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ தம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா வாவ், ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே என்ன சொல்கிறது, இம்மீடியட்டாக சாப்பிட்ணுன்னு, பட் ஆனால் சூடு. ஆனால் டேஸ்ட் வைஸு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சிம்பிள் ரைஸ் தான் இது, குயிக்காக லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டி அனுப்பலாம் பசங்களுக்கு. ஸோ செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Ashwini. Bye.